நேற்று எக்ஸ்பைரியில் மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே 715 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் அப் மூவ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா பிரேக் அவுட் கொடுக்கவும் ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் அது அப்புறமா கீழே வந்து 48,000 லெவலுக்கு ரவுண்ட் ஃபிகர் பக்கத்தில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு ரீகேப் பண்ணிக்கலாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டு நேற்று ஓப்பன் ஆனது என்னோடய லெவல் பக்கத்துலேயே தான், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் பக்கத்துலேயே தான் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு 47,500 லெவல்ஸ் பக்கத்துலேருந்து அது சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு ஹை பார்த்தீங்கன்னா 48,155 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறமா ஃபுல் டே அது இந்த ஹையை பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டே தான் ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த 1 hour லெவல் வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டு இருந்துச்சு. 1 hour லெவல் இது மேலே போக விடலை. அது இல்லாமல் இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு 48,000 பக்கத்துலேயே தான் மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ 48,000 ஸ்டாடல் ஃபஸ்ட் ஹவருக்கு அப்புறமா ஸ்டாடல் எடுத்தவங்க எல்லாமே 48,000லேயே தான் ஸ்டாடல் எடுத்திருப்பாங்க, ஏன்னா ரவுண்ட் ஃபிகர்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நான் 12 மணிக்கு வரும்போது கூட 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஸ்டாடலில் இருந்துச்சு ப்ரீமியமு. ஸோ அவங்க என்னென்னா ஒரு 250 பாயிண்ட்ஸ் இல்லை 300 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் அவங்க ஸ்டாடல் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க 300 பாயிண்ட்ஸ் தான் அவங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு இருந்திருக்கும் வாய்ப்பு. ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ணணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதனால தான் மார்க்கெட்டு கடைசியில் ஒரு 235க்கு தான் இந்த ப்ரீவியஸ் ஐயே பிரேக் பண்ணிச்சு, மேலே ட்ரேட் ஆச்சு. சரிங்களா. 235க்கு அது இது ஆகிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து திரும்பியும் கீழே வந்துட்டு இங்கே நான் ஒரு லெவல் சொல்லியிருந்தேன், இந்த எஸ்ஆர் ஃப்ளிப் ஆகும்னு சொல்லிட்டு. சரிங்களா. இந்த லெவல் எப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு, இப்போ சப்போர்ட்டாக அது இருக்கும். அந்த லெவல் தான் 47,869. சரிங்களா. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா பிரேக் அவுட்டு கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைமு பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து சப்போர்ட் எடுக்குது. சரிங்களா. இது ஃப்ளிப் ஆகும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அதுக்கப்புறமா அதே லெவல் திரும்பி வரும்போது அது சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ அதான் இங்கே நடந்திருக்கு இன்றைக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட்ஸ் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மற்ற யூஎஸ் மார்க்கெட்ஸும் எல்லாமே ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி லாஸ்ட்டு ஹவரில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஆனால் நிஃப்டி நல்லாவே ரிகவரி கொடுத்துருக்கு. நான் ட்ரேட் பண்ணின்னு இருக்கும்போது 1 o'clock பக்கத்தில் ட்ரேட் பண்ணியிருந்தேன். நான் லைவில் இருக்கும் போதே நான் பார்த்தேன் நிஃப்டி -97 இருந்துச்சு. சரிங்களா. ஆனால் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 117 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 215 பாயிண்ட்ஸுக்கு மேலே அது ரெக்கவரியே கொடுத்துருக்கு நிஃப்டி. ஸோ அது ஒரு நல்ல இது தான், நல்ல சைன் தான். இப்போ ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேலே இதாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டு நாளைக்கு கொஞ்சம் ஹையில் ஓப்பன் ஆகும். சரிங்களா. கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கூட இது இப்போ திரும்பி 47,920 இல்லை திரும்பி 47,869 வரைக்கும் வருதுன்னா கூட இங்கேருந்தே கூட லாங்ஸ் எடுக்கலாம். சரிங்களா. நம்மளோட ஸ்டாப் லாஸ் எது வரைக்கும் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இருக்குது பார்த்தீங்களா, 47,740 தான் உங்களோட ஸ்டாப் லாஸாக இருக்கணும். அதுக்கு கீழே போனால் அதுக்கப்புறமா தான் நம்ம ஷார்ட்ஸ் போகிறதுக்கு யோசிக்கணும். இப்போ அந்த எது வரைக்கும் அந்த லெவல் மெயின்டைன் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம லாங்ஸ்லேயே போகிறது தான் பெட்டர். ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது 47,869 வந்துச்சுன்னா லாங்ஸ் போகலாம். திரும்பி இதே தான் டார்கெட் 48,122 அது பிரேக் அவுட் கொடுக்கணும். கொடுத்துச்சுன்னா அடுத்தது 48,248, அப்புறமா 48,305. அது ப்ரீவியஸ் ஹை அது. சரிங்களா. அந்த இது இப்போ டச் பண்ணிட்டு வந்துடுச்சுன்னா கூட, டச் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் மேலே போச்சுன்னா கூட அடுத்த டார்கெட்டுக்கு வரும் 48,381க்கு. அதுக்கு அடுத்தது 48,450. சரிங்களா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 48,636. இது தான் ஆல் டைம் ஹையு. நிஃப்டி ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் இருக்குது. சரிங்களா. பேங்க் நிஃப்டியும் ஆல் டைம் ஹையை தொடும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் தொட்டுடுச்சுன்னா 48,636 தொட்டுடுச்சுன்னா 48,900 வரைக்கும் போகலாம் மார்க்கெட்டு. ஓகேங்களா. இதானா நாளைக்கே போகுமா அப்படின்னா அப்போ கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். எனக்கு தெரிஞ்சு இது நாளான்னைக்கு ஆக்சுவலாக ஹாலிடே. ஸோ இது நெக்ஸ்ட் வீக் கூட போகலாம்.
சரிங்களா. நெக்ஸ்ட் வீக் ஆல் டைம் ஹையை தொட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி மார்ச் மந்த்து மார்ச் மந்த் ஃபுல்லாகவே 48,000க்கு மேலே தான் க்ளோசிங் ஆகணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா. இல்லை 48,000 பக்கத்தில் கூட வரலாம். ஆனால் அதுக்கு கீழே போகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான் நான் நினைக்கிறேன். அது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது இன்கேஸ் இது ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா அப்போ நம்ம திரும்பியும் கண்டிப்பாக இது கீழே போகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் மார்ச் மந்த்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஹையில் தான் க்ளோஸ் ஆகணும் மந்த்து ஸ்டார்டிங் படி பார்த்தா. ஏன்னா 46,000 பக்கத்தில் ஸ்டார்ட் ஆச்சு மந்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா 2,000 பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி ஹையில் இருக்குது. அந்த பேசிஸில் தான் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போது ஆல் டைம் ஹையே இப்போ 48,636 ஈஸியாக இது பிரேக் அவுட் கொடுக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். நான் கொடுத்துட்டு இன்னுமே மேலே போகும். சரிங்களா. இன்னொரு மேலே ஒரு 500 பாயிண்ட்டு இல்லை 1000 பாயிண்ட்டு கூட போகலாம். கண்டிப்பாக அது எக்ஸாக்டாக நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. அது எப்போ போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லெவல்ஸு மார்க் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி தேர்ஸ்டே நான் இன்றைக்கி ட்ரேட் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். அதனால் இன்றைக்கி நான் லைவும் வரமாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஃப்ரைடே ஹாலிடே. சரிங்களா. ஃப்ரைடே உங்களுக்கு ஹாலிடே இருக்கிறதுனால தீட்டா டிகே நாளைக்கு தேர்ஸ்டே தீட்டா டிகேவும் இருக்கும், ஃப்ரைடே தீட்டா டிகேவும் இருக்கும். அதுக்கு அடுத்தது சாட்டர்டே சண்டே 4 நாளோட தீட்டா டிகே ஒரே நாளில் உங்களுக்கு டிகே ஆகும். ஸோ ஆப்ஷன்ஸுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் 150 பாயிண்ட்ஸ் டிகே இருக்கும். எந்த ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே இப்போ ப்ரீமியமும் ஜாஸ்தியாக இருக்கும். அது ஈஸியாக உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே டிகே கொடுக்கும். சரிங்களா. இப்போ நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா உங்களோட லெவல் எக்ஸாக்டாக லெவலில் வரும்போது நீங்கள் பை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எக்ஸாக்டாக லெவல் வரும்போது உடனே செல் பண்ணிவிடுங்க, வெயிட் பண்ணாதீங்க. அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு ஒரு லெவல் வரும்போது நீங்கள் புக் பண்ணிகிட்டே வாங்க. இல்லாட்டினா ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, உங்களோட டார்கெட் ரீச் ஆகிடுச்சு, ஒரு ரீபவுண்ட் வருதுன்னு வச்சுங்களேன், ஆப்ஷன் பையிங்கில் எல்லா ப்ராஃபிட்டுமே உடனே போயிடும். ஏன்னா அது தீட்டாடிக்கு அவ்வளோ ஹையாக இருக்கும் நாளைக்கு. ஸோ அதனால நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணுறீங்கன்னா வெல் அண்ட் குட், ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் ரொம்ப ஜாக்கிரதையாக நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு லெவல் வரும்போதும் நீங்கள் ட்ரேட் புக் பண்ணிட்டு போகிறது பெட்டர். நான் நாளைக்கு இந்த ரீசன்னால தான் நான் ட்ரேட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் ப்ரீமியமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போகுது. நம்ம இப்போ ஆட்டோ மணியில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன் டிகேவும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ் வந்துச்சுன்னா 10 பாயிண்ட் கூட ஆப்ஷன்ஸில் ஏறுமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் தான். அந்த மூமெண்ட்டுக்கு ஏறும். ஆனால் நம்ம புக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட் எல்லாமே வித்தின் 1 மினிட் 2 மினிட்டே எரோட் ஆகிடும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அந்த ரீசன்னால் நான் நாளைக்கு ட்ரேட் பண்ணல. சரிங்களா. நான் அதுக்கு பதிலாக வேறு என்னது எஜுகேஷ்னல் கண்டென்ட் என்னது ரெக்கார்ட் பண்ணலான்னு நான் யோசிச்சுன்னு இருக்கேன். நான் ஆப்ஷன்ஸ்க்காக ஒரு சீரீஸ் இப்போ ரெக்கார்ட் பண்ணின்னு இருக்கேன். அது டார்கெட் என்னென்னா ஒரு 5 to 7 மினிட் வீடியோஸ் பர் டே அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டில் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேனே அவ்வளோதான் இருக்கும். ஸோ சின்ன டார்கெட்ஸ் சின்ன வீடியோவை போட்டு அது நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோஸ் போட்டுன்னு இப்போ ரெக்கார்ட் பண்ணின்னு இருக்கேன். அது நிறைய வீடியோஸ் வருது, அதனால அது கொஞ்சம் டைம் ஆகுது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடிட் வேறு பண்ணோம், அதனால அது கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ இந்த நாளைக்கு ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் நாளைக்கு ஹாலிடே எடுத்துக்கிறேன். அப்போது ஃப்ரைடேவும் ஹாலிடே, சாட்டர்டே சண்டே 2 நாளும் ஹாலிடே. ஸோ இந்த 4 days வேறு என்னது பண்ணலான்னு தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லை வேறு என்னது நான் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பிளானில் இருக்கேன். சரிங்களா. நான் அடுத்தது இப்போ மண்டே அனாலிசிஸ் வீடியோ போடுவேன். மண்டேவும் ட்ரேட் பண்ணும்போது நான் லைவில் வரேன். அப்போ சந்திப்போம். அது வரைக்கும் see you, take care.